ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து நம்ம காடை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. சரி ஈவினிங் டைம் இப்ப. சரி காடை கிரேவி சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு காடை பிடிக்கும். எனக்கும் என் பையனுக்கும் பிடிக்குங்க. ஆனா என் வீட்டுக்காருக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. சரி நமக்கு பிடிச்சதே நம்ம செஞ்சு சாப்பிடணும்ல. அதனால திடீர்னு சரி காடை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்தாங்க. சரி இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க எல்லாம் காடை எப்படி செய்வீங்க என்னன்னு சொல்லுங்க. செஞ்சிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க. ஓகேங்க. இப்ப அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த காடை ஒரு 2 காடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக குடல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1.5 தக்காளி, கொஞ்சம் பெரிய வெங்காயம். சரி நான் அப்புறம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்புறம் காமிக்கிறேங்க. இப்போ காடை கிரேவிக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். காடை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சிருக்கேங்க, மஞ்சத்தூள்லாம் போட்டு. அடுத்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, தக்காளி 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து கொஞ்சோண்டு தேங்காய், முந்திரி, கசகசா இருந்தால் போடுங்க நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை அதனால் போடல. 3 முந்திரியும் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து தூள் வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம தேங்காய் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்குவோங்க. சரி வாங்க எப்படி நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை எல்லாம் போட்டுக்கலாம். இந்த இலை பட்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய், நம்ம ஆனியன் போட்டுக்கலாங்க. புதினா வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். நீங்க எல்லாம் காடை வாங்கி செஞ்சிருக்கீங்களா? எப்படி செய்வீங்க என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. எங்களுக்கு காடை ரொம்ப பிடிக்குங்க. காடை, சிக்கன் அதெல்லாம் பிடிக்கும். ஆனால் என் வீட்டுக்காருக்கு சிக்கன் பிடிக்காது, காடை பிடிக்காது. மட்டன் மட்டும்தான் பிடிக்கும். அதனால தான் அதிகமாக எப்பயாவது மட்டன் வாங்குறது. நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க என்னன்னு சொல்லுங்கள். காடை வாங்கினா நான் செய்கிற மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இரும்பு கடாய் இருந்தால் அந்த மாதிரி கிரேவி, சிக்கன், மட்டன் ஏதாவது கிரேவி, அப்புறம் சுக்கா அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இரும்பு கடாயில் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் வந்துடும். அப்படியே நல்லா ட்ரை ஆகி சூப்பராக இருக்கும். நல்லா அந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாங்க. நல்லா தக்காளி வதங்கட்டுங்க. உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க. அதான் சீக்கிரம் வதங்கும். அதோடய தக்காளி வெங்காயத்துல எல்லாம் உப்பு காரம். அந்த அளவு வதங்கணும்னா கொஞ்சம் ஆடையை போட்டுக்கலாங்க. ஆடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஆடையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் மாதிரி தாங்க காடையும் சீக்கிரம் வெந்துடும். சிக்கன் எவ்வளோ நேரம் வைப்பீங்களோ அதே அளவு தான். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏங்க இப்போ நம்ம தூள்லாம் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எந்த அளவு தேவையோ. நான் கொஞ்சமாக தாங்க போடுவேன். நாங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டோம்.
இப்போ சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கலாங்க. ஜீரகத்தூள் சோம்புத்தூள்லாம் மோஸ்ட்லி கடையில் வாங்க மாட்டேங்க, வீட்லேயே அரைச்சி வச்சுருவேன். கடையில் வாங்கினோம்னா சீக்கிரமே வண்டு வந்துடுதுங்க, அதனால அதிகமாக கடையில் வாங்குறது இல்லை. வறுத்துட்டு அரைச்சி வச்சிருவேங்க. மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாமே. மல்லித்தூள் மட்டும் இதில் போய் வாங்கிக்குவேங்க, அந்த மிஷினில் அரைச்சி விற்கிறாங்கல்ல, அங்கே போய் வாங்கிக்கிறதுங்க. கரம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க. இது வீட்டிலேயே அரைச்சி வச்சிருக்க கரம் மசாலா தூளுங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஓகேங்க, எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோங்க. அவ்வளோதான், நல்லா வதக்கி அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் காடையை. ஓகேங்க, அந்த அளவு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. நான் எண்ணெய் எப்போதுமே அதிகமாக சேர்க்க மாட்டேங்க. சில பேர் எண்ணெய் நிறையா விட்டா அப்படியே நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக மிதக்கும். நாங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்க்கறது இல்லைங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், எந்த அளவு வேகணுமோ வெந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்குவோம். அப்பப்போ வந்து வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்குவோங்க. நம்ம இட்லிக்கு ஏற்ற மாதிரி தான் கிரேவியாக வைக்கிறேங்க, அதனால அப்படியே இருக்கட்டும். போதும், இந்த அளவு உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு போட்டுக்கலாங்க. ஓகேங்க, நான் வீடியோஸ் போடுறதெல்லாம் பார்க்குறீங்க, எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் கமெண்டில். குக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா, பார்த்து ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். அது மாதிரி நம்மளோட மதுரம் ஹெர்பல்ஸில் நிறைய ப்ராடக்ட் இப்போ ரெடி பண்ணிட்டோங்க. எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில், அதில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேங்க ஆல்ரெடி, அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா எங்களையும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குதுங்க, ஆனால் இன்னும் வெந்திருக்காது, இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். காடப்ப நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு ட்ரை ஆகட்டுங்க. லாஸ்டா கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதோட ஆஃப் பண்ணிடலாங்க. பெப்பர் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கிரேவி மாதிரி கெட்டியாக ஆயிடுச்சுங்க. இந்த அளவு போதும் கிரேவி டைப் நமக்கு. ஓகேங்க, லாஸ்ட்டாக கொஞ்சம் அப்படியே மல்லித்தலை தூவிக்கலாம். ஓகேங்க, சூப்பரான காடை கிரேவி ரெடி பண்ணிட்டோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் மீட் பண்ணுவோங்க. ஓகேங்க, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மிஸ் பண்ணாமல் காடை கிரேவி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.